வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். வருகின்ற தை அமாவாசை புதன்கிழமை வருகிறது. இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது மிக முக்கியமான நாள். ஏன்னா இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது ஆடி மாதம் முதல் தேதி நம்மளுடைய பிதுர்கள் வர்றாங்க, புண்ணிய காலத்திலிருந்து வர்றாங்க. உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இப்போ இந்த ஆடி மாதம் பிதுர்கள் வந்து நாம் கொடுக்கின்ற பூஜைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். புரட்டாசி மாதம் மாலையபட்சம் 16 நாட்களும் நீங்கள் செய்கின்ற எல்லா பிதுர் பூஜைகளும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால தான் ஆடி மாதம் தொடங்கி தை மாதம் வரைக்கும் இந்த பிதுர் காரியங்கள் செய்கின்றவர்கள், அதாவது திலகோமம், மோட்ச தீபம் இதெல்லாம் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு பலன் நல்லா கிடைக்கும். அப்போ மாசி மாதம் செய்யக்கூடாதுன்னு கேட்டால் மாசி மாதமும் செஞ்சுட்டு தான் ஆகணும், செய்யாமலாம் இருக்க முடியாது. எந்த மாதம் இறந்தாலும் அவர்களுக்கு திதி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இந்த ஆடி மாதத்திலிருந்து புரட்டாசி மாதம் மாலையபட்சம் முடிந்து தை மாதம் வருகின்ற அமாவாசை அன்று எல்லா பிதுர்களும் பிதுர்லோகத்திற்கு செல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த தை அமாவாசையில் பிதுர் காரியங்கள், நம் முன்னோருக்கு செய்ய வேண்டிய நீர்க்கடன். ஏன்னா இன்னைக்கு குழந்தையின்மை அப்படிங்கிறது நிறைய, திருமண தடைங்கிறது நிறைய, விபத்துக்கள், இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பிதுர்க்கடன் சரியாக செய்யாததினால்தான். எங்க போனாலும் பிதுர் சாபம் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா நான் என்கின்ற எண்ணத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், என்னுடைய தந்தை இறந்து விட்டார், நான் அவருடைய படத்துக்கு மாலை போடுறேன், ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்றேன். இந்த 4 பேர் யாரு? நீங்க பிதுர்க்கடன் அப்படிங்கிற பொழுது எல்லையும் தண்ணீரையும் மந்திரத்தை சொல்லி பிதிரன் சுதா நமஸ்தர்ப்பயாமி என்று உங்களுடைய தந்தையினுடைய பெயரை சொல்லி, உங்களுடைய தாயினுடைய பெயரை சொல்லி நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கிற பொழுது அந்த எள்ளும் தண்ணீரும் சென்று பிதுர்லோகத்தில் அவர்களுக்கு அது வழங்கப்படுகிறது. அப்படி கிடைக்கின்ற அந்த நீரினால் அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். தர்ப்பயாமி என்றால் சந்தோஷம் அடைதல் என்று பெயர். இந்த மாதிரி தை அமாவாசை என்று முன்னோருக்கு படைக்கப்படும் ஒரு சில பூஜைகள். இது எங்கெல்லாம் செய்கிறாங்க? ராமேஸ்வரத்தில் பண்ணுறாங்க, முக்கூடல், திருச்செந்தூர், அம்மா மண்டபம் திருச்சி, மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய காவேரி கட்டம், துலா கட்டம், சென்னையில் திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோயிலில் பண்ணுவாங்க, சென்னை மயிலாப்பூர், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த தர்ப்பணம் செய்கிறது. நதிக்கரைகளில், அப்புறம் சமுத்திரம், காவிரி புகும்பட்டினம், பூம்புகார், இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் சென்று இந்த தை அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்தீர்களேயானால் சகல செல்வங்களும் கிடைக்கும். வியாதி இல்லாமல், வியாதி இல்லை அப்படின்னாலே செல்வம் உங்கள்கிட்ட இருக்கும். வியாதி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த துர்மரணத்தில் இறந்தவர்கள், ஆக்சிடென்ட், அந்த மாதிரி தானே மரணத்தை ஏற்படுத்திக் கொள்வது, அந்த மாதிரிலாம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் மோட்ச தீபம், ஏன்னா இந்த ஆத்மாக்கள் அலைந்து கொண்டே இருக்கும், அதனால மோட்ச தீபம் ஏற்றுவது அப்படின்னு ஒரு திருவாரூர் கமலாலயம் அக்னி தீர்த்தத்தில்
மோட்ச தீபம் ஏற்றுவது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீபம் இந்த இடத்தில் ஏற்றினால் கண்டிப்பாக அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள். அது தை அமாவாசை அன்னைக்கு. அதே மாதிரி ஸ்ரீவாஞ்சியம், இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் வாஞ்சிநாத சுவாமிக்கு மோட்ச தீபம் ஏற்றினால், அமாவாசை என்று நீங்கள் மோட்ச தீபம் ஏற்றினீர்களே ஆனால் கண்டிப்பாக ஆத்மா சாந்தி அடையாத ஆத்மாக்கள் சாந்தி அடையும். ஏன்னா இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப மிக விசேஷமான ஒரு அமாவாசை. சூரியனும் சந்திரனும் மகரத்தில் சேருகிறார்கள். அதனால் இந்த அமாவாசை நாளன்று முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யுங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க பணி சுமை அப்படிங்கிறது நிறைய. வேலைக்கு போகணும், லீவு போட முடியாது, லீவு கிடைக்காது, லீவு போட்டால் வேலையை விட்டு எடுத்துருவான், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு இடையில் நீங்கள் இவர்களுக்கு செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அது நீங்கள் செய்கின்ற ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அது பெரிய உயர்வாக உங்களுடைய முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம்.